சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைமைக்கு எதிராக செயல்படுறார். தனியாக கூட்டம் கூட்டிக்கிட்டு, தனியாக கேங் சேர்த்துக்கிட்டு, நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக பேசுங்க, நான் இருக்கும்போது நல்லா பண்ணேன், இப்போ அவர் வந்து எங்கள் பாஜகவே டவுன் ஆகிட்டு அப்படிலாம் சொல்லி 2 பேர் பேசுகிறாங்க. அந்த 2 பேர் யாருன்னு சொல்லிடுறேன். மாரிதாஸ், அவர் யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும், ஆடிட்டர் குருமூர்த்தியோட ஆள். இன்னொன்று சவுக்கு சங்கர். இந்த சவுக்கு சங்கர் யாருன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு வேலை பார்க்கக்கூடியவர் தான். எடப்பாடி பழனிசாமி குறித்து அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் பேட்டி எடுப்பார். அப்போலாம் மண்டே ஆட்டி கேள்வி கேட்பார். நான் விமர்சனம் வைக்கணுங்கிறதுக்காண்டி வைக்கல, உங்களுக்கு என்ன இந்த வேலை? இவங்க 2 பேர் தான் பேசுகிறாங்க. அப்போ யாருன்னா இவங்க பேச சொல்லல, பேச வைக்கிறாங்க, பேச சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் அவங்க வேலையை செய்கிறாங்க. மாரிதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, மறைமுகமாக சாடுறாங்களாம். நயினார் நாகேந்திரன் ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு, யார் இல்லைன்னா வரட்டும், நல்லவர் தான், ஒன்றும் சொல்லலையே, நல்லா தான் பண்ணுறாரு, பண்ணட்டும், வாழ்த்துக்கள், பாஜக வெற்றி பெறட்டுங்க. அதை சொல்லிட்டு சொல்லது இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, உள்ளடி வேலை பார்க்குறாங்க, ஆளை வச்சு பேச வைக்கிறது. இந்த மீடியா விளம்பர ஹைப்லாம் வந்து சும்மா தொண்டை தண்ணி எது கத்துனா இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் கல அரசியலுங்கிறது அது ஒரு எடுத்துக்காட்டு வர. சைலண்டாக பல எம்எல்ஏக்கள் வந்து எப்படி வெற்றி பெறாங்க. ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் அவரே தான் ஜெயிப்பார். செந்தில் பாலாஜி அவரே தான் ஜெயிப்பார். அப்போ ஜெயிக்காருன்னா மாற்ற நீங்கள் நிற்க வச்சு ஜெயிக்கலாம் வைக்கணும். இவங்க விளக்கம் கொடுக்குறாங்க அதுக்கு. அது எப்படி ஜெயிக்கிறாரு? ஏன்னா அங்கே நல்ல பேர் இருக்கும். யாருக்கு இல்லைன்னு சொன்னால், நீங்கள் எதுக்கு இதை பேசுகிறீங்க, நான் இதை எதுக்கு பேசுகிறாங்கங்கிறத நான் சொல்ல வரேன். இந்த பக்கம் சவுக்கு சங்கர், நாளைக்கு அமித்ஷா வாராரு தெரியுமா, நயினார் கூட அது என்னது நிகழ்ச்சியில் அண்ணாமலையை கூட்டு நல்லா வாங்குவாங்கன்னு வாங்க போகிறேன், நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். எடப்பாடி பேச வைக்கிறாரு, முன்கூட்டியே சொல்லி ஒரு சோர்ஸ் இல்லாமல் முதல்ல பேச முடியாது. இது நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இது சோர்ஸ் இல்லாமல் இவர் பேச முடியாது. இதை எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க? இல்லாத ஒன்றை செய்கிறது. அப்போ நீங்கள் 2 பேர், உங்களை செய்ய சொல்கிறது யார்? நீங்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட அந்த மாதிரி பேச வைக்கிறாரு, ஆளை வச்சு பேசுங்க அப்படின்னு கிளப்பி விடுறாரு, தனியாக கூட்டம் கூடுதாரு, தனியாக பிறந்தநாள் கொண்டாடுறாரு. இதான உங்கள் குற்றச்சாட்டு? இதான் உங்கள் குற்றச்சாட்டு. இது உங்களை பேச சொல்கிறது யார்? நீங்கள் தான் கச்சை விட்டு ஒதுக்கிட்டீங்கல்ல. கச்சை விட்டு ஒதுக்கிட்டீங்கன்னா ஒரு டம்மியான ஒரு போஸ்டிங் கொடுத்து வச்சிருக்கீங்க, எந்த இதுவும் கொடுக்க, மாநிலத்தை வந்து தூக்கிட்டீங்க. எதுக்கு தூக்குனீங்க? இந்த எடப்பாடி பழனிசாமி உள்ள வருவதற்கும், அதுக்கப்புறம் வந்து பல உள்ளடி வேலை பார்த்த பாஜக நினைச்சதை செஞ்ச காரணத்தினால வச்சிங்க. ஜெயிச்சுட்டு போக வேண்டியதானே. நீங்களாம் ஏன் பயப்படுதீங்க, பதறுதீங்க? ஒதுக்கிட்டீங்கன்னா ஏங்க கட்சியிலேருந்து ஒருத்தர் ஒதுக்கப்பட மாதிரி ஒதுக்கிட்டா அவ்வளோதானே. கூட்டம் யார் பக்கங்க போவோம்? அடுத்த மாநிலத்தில் பின்னாடி தானே போவோம். அப்படி சொல்லிட்டு இருக்க வேண்டியதுனா அப்போ அந்த பயம் இருக்குல்ல. அவர் பின்னாடி உண்மையிலேயே கூட்டம் இருக்கு, அண்ணாமலை பின்னாடி உண்மையிலேயே ஒரு கூட்டம் இருக்கு, பல கூட்டம் இன்னைக்கு சைலண்டா அமைதியா இருக்கு, அவர் இல்லைங்கிறதுனால. அப்ப இருக்குல்ல, அப்ப இருக்கப்பே தானே பேசுறீங்க. ஒரு ஆளை மதிக்கல வைக்கல முடிஞ்சிச்சு. அந்த மீடியாவில் கத்துற வரைக்கும் தான் இதை குற்றச்சாட்டா வைக்க தெரியுது இல்ல. அப்ப குற்றச்சாட்டா வச்சா இன்னைக்கு அவர் இல்லை, அப்ப அதோட அது போயிடும் அப்படி நினைச்சிட்டு உங்க அடுத்த கட்ட வேலையை பார்க்க வேண்டியதுதானே. இல்லை அண்ணாமலை தடுத்ததுனால அப்படி எதுவும் நடந்துருமா? இல்லை அந்த பயம் இருக்கா உங்களுக்கு? இவர் ஏதாவது உள்ளடி வேலை பார்த்துருவாருங்கிற பயம் இருக்கா? அப்படி ஒன்று இல்லவே இல்லை. இவங்க 2 பேரா முன்ன வந்து உள்ளதுக்கு காரணம் என்ன? அப்படி செஞ்சதாவே இருக்கட்டுமே, இவர் சொன்னபடியா இருக்கட்டும், அப்படி செஞ்சதாவே இருக்கட்டும். உங்களுக்கே அந்த பதட்டம், அந்த பயம், இப்படி எதுக்கு பேச வைக்கிறீங்க? அந்த பக்கம் பாதிப்பே இல்லாம மாதிரி பேசுவார். என்னமோ இவர் அப்படிதான் நாங்கள் போறோம்னு சொல்லிட்டு. ஒன்றும் கிடையாது. அதிமுக வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு போங்க பச்சையா. முன்னாள் அமைச்சர்கள்லாம் கூட்டி இன்டர்வியூ எடுக்கும்போது இதெல்லாம் எதுக்கு மண்டே ஆட்டுறீங்க? எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியதுன்னு பச்சையா தெரியுது. இன்னொரு பக்கம் அவர் தான் செயல்படுத்துறாரு, அவருங்கிறது தெரியுது. உங்களுக்கு என்ன இந்த வேலைங்க? உங்களுக்கு என்ன இந்த வேலை? அவன் தன்னிச்சையா இருக்காம்னா அவன் தன்னிச்சையால முடிவு. அண்ணாமலை ஏத்துக்கிட்டு வந்தாங்க, அவங்க ஏத்துக்கிட்டு தீவிரமா இருந்தாங்க. இந்துக்கள் அல்லாதவரும் பாஜக விரும்பாதவரும் அண்ணாமலைக்கு ஆதரவாளா இருந்தாங்க. அவன் இப்படிதான் பேசுவான், இப்படிதான் தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்லுவான். உங்களுக்கு என்ன வந்துச்சுப்போம்? நான் கேட்கிறேன், அண்ணாமலையை பேச வைக்கிறார், அவன் பேசுறாங்கன்னா அவங்க தனிப்பட்ட கருத்து. நான் பேசினா என்னோட கருத்து தான். அப்ப என்ன, பொது வாழ்க்கையில தானே இருக்கீங்க, எல்லாரும் பேசதான் செய்வாங்க. நீங்க பேசல, நீங்க பேசும்போது உட்கார்ந்து ரசிக்கல, அவ்வளவு பயம் இருக்கவங்க தன்னிச்சையா செயல்பட்டு போக வேண்டியதானே. ஏன்னா இப்படி ஒரு இல்லாத சம்பவத்தை இருக்குன்னு சொல்லி பேச வைக்கிறது இவங்க, பேச வைக்கிறாங்க, பேசுறது இந்த 2 பேர். இப்ப என்ன உங்களுக்கு இந்த அவசரம்? இப்ப தெரியுதா? மாநில தலைவர் பதவியிலிருந்து மாத்தின முக்கிய புள்ளி யாருன்னு தெரியுதா? அந்த பக்கம் நான் சொல்லுது, இந்த பக்கம். அந்த பக்கம் கூட்டணி காண்டி அதுவும் வேலை பார்த்து வாங்கினாங்கன்னா பேசுவாங்க, அது ஓகே. உங்க பக்கம் நீங்க பேசும்போது அவன் பக்கம் அவன் பேசுவானா பேச மாட்டானா? பேச சொல்லி பேசுறிய தன்னிச்சை. அப்படி யாரு அப்படி சொல்ல வேண்டியதானே? அப்ப கச்சை விட்டு தூக்க வேண்டியதானே? இது என்னோட கேள்வி. அவங்க சொன்ன வார்த்தை சொல்றேன். தனிப்பட்ட முறையில் செயல்படுறாங்கப்பா. ஏதோ RSS தலைவர் பிறந்த நாளை கொண்டாடலையா,
அண்ணாமலை பிறந்தனால கொண்டாடுறாங்களாம். இவர் போனாரா? அப்போ கேட்கட்டும், இவர் போனாரா? கட்சியில் இருக்க பாஜக கட்சிக்கு முக்கிய மெயின் தலைவர் பேச நீங்க இதுக்கு பேசுறீங்க? அப்பெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா அந்த மீடியா ஹைப்புக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் இது பண்ணிடுவாங்க. பல பேருங்க சைலண்டா பொலிட்டிக்கல் அழகா பண்றாங்க. வெற்றி பெறுங்க, யார் வேண்டாங்க, நாங்க வாழ்த்துக்கிறோம். பாஜக கூட்டணி வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம், விரும்புறோம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பொறியியல் வழக்கு உங்கள்கிட்ட கையில் ஆதரவுகளை வெளியிட வேண்டியதானே, வைக்க வேண்டியதானே, இவோளு பேச வேண்டியது. இவோளு நீங்க தான் யார் அந்த சாருன்னு தெரியுது, பேட்ச் குத்திட்டு நீங்க சொல்ல வேண்டியதானே. உங்களுக்கு தெரியாதா? குத்துனது நீங்க தானே. இப்போ அந்த கேள்வியை கேட்பாங்களா, கேட்க முடியாது, நீங்க சொல்ல வேண்டியதானே. 64 சீட்டு வச்சிருக்கீங்களா, இவருக்கு சொல்லணும். அவர் தான் வெளிப்படையாக சொல்லிட்டாரா, நீங்களா சொல்றவங்க நான் சொல்ல மாட்டேன்ட்டு. ஏங்க அதாங்க அரசியல், அப்படிதாங்க பண்ணணும். எதிரிக்கு எதிரி இருந்தால் தான் அது அரசியல். எப்படி மக்கள் வேத்துப்பாங்க? எப்படி இந்த பக்கம் ஒரு முட்டு அந்த பக்கம் ஒரு முட்டு இப்படி போனால் போடுவாங்களா? போனியெல்லாம் போங்க, அந்த எலெக்ஷன் ரிசல்ட் தெரியும். அப்படி முட்டு கொடுத்து போங்க, யாரு வேண்டாங்களா தூரத்தில் நின்று பார்த்து வாழ்த்துறோம். ஓட்டு போடாத போடுறது அவங்களோட விருப்பம் தான், அது அவங்களோட விருப்பம். மக்கள் திருப்பி மகேசன் திருப்பி மாறி மாறி பேச தெரியுது இல்ல. நீங்களே பேசுறீங்க, யாரு பேசுறாங்களோ இல்லையோ, அண்ணாமலைக்கு ஆதரவாக தனியா கேங் இருக்கோ இல்லையோ, நீங்களே பேசுறீங்க. எதுக்கு பேசுறீங்க? பேசுனா இப்போ இப்படிதான் அடுத்த பதில் வார்த்தை வரும். இப்படி பேசினால அது உண்மையாயிருமா? உண்மையானாலும் உங்களுக்கு ஏன் அந்த பயம்? அவர் சொன்னதெல்லாம் அண்ணாமலை பண்ணதே இருக்கட்டும்பா. அண்ணாமலை தனியாக கேங் சேர்த்துட்டு அலையாரு, தன்னிச்சையா பேச வைக்கிறார், ஆளை விட்டு பேச சொன்னதாவே இருக்கட்டுமே. ஏன் இந்த பயங்க? கண்டுக்கிடல, கண்டுக்கிடாம போக வேண்டியதானே. அப்போ இதுக்கு அவரு பேரை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இதை யார் சொல்லணும்னா தற்போதைய தலைவர் சொல்லணும். நயினார் நாகேந்திரன் சொல்லணும், கட்சிக்கார 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் சொல்லணும். எதுக்கு நீங்க பேச விடுறீங்கிற? மறைமுக தலைவர் ஒருத்தர், பாஜகவின் தமிழ்நாட்டின் நிழல் உலக தலைவர், அவர் ஆளை வச்சு பேசுறாரு. இன்னொரு எடப்பாடி. உங்க 2 பேருக்கு என்ன அண்ணாவே நான் கேட்கிறேன். இப்படிதான் வார்த்தை வரும். இருக்கட்டும், அவர் குற்றச்சாட்டு பணம் யாரு தான் சம்பாதிக்கலாம். ஆனா அதை கூட விடுங்க. இந்த பெண்கள் விவகாரத்துல உங்களை விடவா நீங்க பண்ணில ஒரு கூத்து, ஒரு ஸ்கூல்ல அதை விடவா பண்ணிட்டாங்க. இவ்வொரு சொல்லுதா அவளு. அப்ப நீங்க பேச வேண்டியதுதானே. யார் அந்த சார்னு பேச்சு குத்த தெரிஞ்சது இல்ல, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்களும் சொன்னீங்கல்ல. அப்ப தெரியாத விட நீங்க எதுக்கு பேசுறீங்க, எதுக்கு பேச்சு குத்துனீங்க? ஒண்ணு நீங்க அரசியல் பண்ணுங்க, அல்லது அவர் தன்னிச்சையா பேசுறாரு. இன்னைக்கு ஸ்டாலினை குறித்து பேசிட்டு தான் இருக்காரு. எப்படி உங்களுக்கு அப்படியே உட்கார வச்சுட்டா வீட்டில் படுத்துக்கிட்டு உண்மையிலேயே விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கணுமா? ஏன் இந்த பையன் கேட்க? கட்சி தலைமை முடிவெடுக்கும், பாஜக தலைமை முடிவெடுக்கும். அதை என்ன சொன்னாரோ அவர் ஏத்துப்பாரு, ஏத்துக்கிறாரு, அவர் இஷ்டம். நீங்க எதுக்கு பேசுறீங்க? இவ்வளவு இருக்கவங்க நேரடியாக பேசி எடப்பாடி குற்றச்சாட்டு வைக்க வேண்டியதானே. வச்சிங்கல்ல, அவரை தூக்குங்க, நாங்கள் கூட்டணிக்கு வரேன்டா சொன்ன வாய் அதே வாய் சொல்ல வேண்டியதானே. அண்ணாமலையா அப்படி தனிச்சா செயல்படாது, பிடிக்கல அவர் சொல்ல வேண்டியதுதானே. எனவே அவர் தனி கட்சி ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்று இல்லை. அதை அவர் விரும்ப மாட்டாரு. பாஜக தலைமை முடிவெடுக்கதை அவர் என்னைக்கு கேட்டதா செயல்படாரோ அப்படிதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த தேவையில்லாத வேலை பார்க்கறது இவங்க தான். இவங்க இப்படி வேலை பார்த்து அந்த அளவுக்கு வெட்டி விடணுமா அவரை? அதுக்கான வேலை தான் இது. உங்களுக்கு என்ன அக்கறைங்கிறேன்? உங்க கட்சிக்கு வேலை பார்த்து போங்க. அது இந்த 2 கட்சி ஆதரவாக பேசிட்டு இருக்கீங்க, பேசுங்க. வெற்றி பெறதுக்கான வாய்ப்பை விட அதை குறித்து பேசிட்டு போங்க. இப்படி பேசுறதுக்கான காரணம் என்னன்னு இப்ப இதையும் குற்றச்சாட்டா பேசுங்க. அப்ப அதுக்கு பதில் தாக்குதல் வந்து அதையும் வாங்கிட்டு போங்க. அப்ப இப்படி எல்லாம் பேசி அவரை கூட கொஞ்சம் மட்டத்தட்ட நினைக்கிறது நீங்க. பேச வைக்கிறது முக்கியமான புள்ளிங்க, அப்படிதான் சொல்லணும். அதை வெளிப்படையா பேசிட்டு போங்க. எதுக்கு இந்த பொழப்புன்னா இப்படிதான் வரும் அடுத்த வார்த்தை. எதுக்கு இந்த பொழப்பு? வெளிப்படையா பேசிட்டு போங்க. எடப்பாடி பழனிசாமியும் இந்த பக்கம் இருக்கிறவரும் பேசிட்டு போங்க. சொல்லுங்க, அதை சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல போறது கிடையாது. இன்னும் எந்த அளவுக்கு உட்கார வைக்கணும். இந்த மதுரையில கூட்டம் அதுக்கு தான், அமித்ஷா வர்றது இதுக்கு தான், அமித்ஷா வந்து அண்ணாமலைக்கு குட்டு வைக்க போறது இதுக்கு தான் அப்படின்ட்டு. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்ப யாரோ சொல்லி தானே பேசுறீங்க. சோர்ஸ் இல்லாம உங்களுக்கு தெரியுமா? என்னமோ உங்களுக்கு கண்டுபிடிச்சி இவதான் என்னமோ அப்படி ஜிடி நாயுடு மாதிரி கண்டுபிடிச்சி இவ்வளோ புதுசா பேசுற மாதிரி. நீ கொடுக்கறதே பேசுற கூட்டம் தானே. உங்க கருத்தை சொல்றீங்களா? இன்னைக்கு உங்க கருத்தை சொன்ன கருத்து எப்படி இருந்துச்சு? 29 நாங்கள் வெற்றி பெறுவோம் எப்படி இருந்துச்சு அப்படிதான் இருக்கும். இது என்னமோ பெரிய தேவாசிய செயல் மாதிரி உட்கார்ந்துட்டு பேச வேண்டியது. எனவே பாஜக உள்ள நடக்கக்கூடிய விஷயத்த வந்து இவர்களா தன்னிச்சையா பேசுறாங்க. இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லி இவங்க பேசி ரெடி பண்ணி கிரியேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அமுக்கிற வேலை தான் இந்த வேலை. நன்றி, வணக்கம்.